அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தேனி எலக்ட்ரிஷியன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பவர் ஃபேக்டர் வந்து எப்படி கால்குலேட் ஆகுதுன்னு நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது மேனுவலாக பண்ணுறது, சரிங்களா? இப்போ வந்து இது வந்து ஒரு கமர்ஷியல் மீட்டருக்குள்ள ரீடிங்ஸு. அதாவது வந்து நீங்கள் வந்து இது வந்து நீங்கள் நம்ம தமிழ்நாடு டேங்கோ இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ இதில் போட்டு டீட்டெயில்ஸ் பார்த்துட்டீங்கன்னா இந்த இதில் கணக்கு விவரம் இருக்கும். இங்கிலீஷில் வேறு ஒரு பேரில் இருக்கும், தமிழில் கணக்கு வரணும். இதில் இந்த பேர் போட்டேன்னா இந்த இதை வியூ பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் ஆகும். ஸோ மேலே வந்து அதோட டீட்டெயில்ஸ் இதெல்லாம் இருக்கும், கீழே வந்து அந்த ரீடிங் இருக்கும். இப்போ வந்து என்னென்னா இந்த ரீடிங் பார்த்துக்குங்க. இப்போ இந்த ரீடிங் வந்து தெரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து டேட்டு இதெல்லாம் விட்டுருங்க, அசஸ்மெண்ட் வந்து விட்டுருங்க. ரெண்டாவது கன்சியூம் ரீடிங்னு ஒன்று இருக்கு பாருங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து KWH, ரெண்டாவது இருக்கிறது வந்து KVAH. இது ரெண்டு ஒரு முக்கியமான இது, சரிங்களா? இன்னும் எங்கள் ஏரியாவில் மேனுவலாக தான் என்ட்ரி பண்ணிகிட்டு இருக்காங்க, மிஷினில் கால்குலேட் பண்ணுறது கிடையாது. இன்னும் ஆப்பில் வந்து என்ட்ரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கள் ஏரியாவில் பொறுத்த வரைக்கும் தேனி மாவட்டத்தில் இபியில் ரீடிங் எடுக்க வந்தாங்கன்னா என்ட்ரி தான் பண்ணுறாங்க, சரிங்களா? ஸோ இதையும் என்ட்ரி பண்ணுவோம், இதையும் என்ட்ரி பண்ணுவோம், கமர்ஷியலில், சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகும். இது எப்படி கால்குலேட் ஆகும்னா நான் இப்போ சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ரீடிங் வந்து இது தான் வரும். KWH இருக்குல்ல, இதை தான் ரீடிங் எடுப்பாங்க. அதாவது கரண்ட் பில் வந்து இது பேஸ் பண்ணி தான் வரும். ஆனால் பிஎஃப்ங்கிறது பவர் ஃபேக்டருங்கிறது இது ரெண்டு பேஸ் பண்ணி வரும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ இதில் வந்து என்னென்னா 412ன்றது போன ரீடிங்கில் வந்தது. அதுக்கு அடுத்த ரீடிங் லாஸ்ட்டாக வந்த ரீடிங் வந்து 436. ஸோ இது ரெண்டையும் வந்து கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 24 யூனிட் இங்கே வந்துடும். ஸோ ஒரு யூனிட் வந்துடுது. இப்போ நான் இதை வந்து எழுதி வச்சுக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 12வது மாதம் 2025. இப்போ 2வது மாதத்து லாஸ்ட் டேட்டில் எடுப்பாங்க. ஸோ 436 முன்னாடி பார்த்தது, அதில் 412 வந்து கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 24 யூனிட் வந்துடும். ஸோ உங்களுக்கு KVAHங்கிறது ப்ளூ கலரில் வரும், KWHங்கிறது இதில் வந்துடும். இது வாட்ஸு, இது ஆம்ப்பு எடுக்கக்கூடிய கரண்ட்டு, சரிங்களா? இது வந்து வோல்டேஜு, இது கரண்ட்டு, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது, சரிங்களா? அதாவது எவ்வளோ யூசேஜ். ஸோ இதுவும் சேமாக இருந்தால் மட்டும்தான் பவர் ஃபேக்ட் வந்து உங்களுக்கு வந்து அந்த 0.85ங்கிற மாதிரி வரும். அப்போ பக்கத்தில் ஒரு கால்குலேட்டர் வச்சுக்கிறேன். ஸோ இந்த 412லேருந்து, அதாவது 436லேருந்து 412 கழிச்சோன்னா 24 வந்துடுது, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த KVAH இருக்குல்ல, இது வந்து 474லேருந்து 574லேருந்து 543 கழிச்சிங்கன்னா 31 வரும், சரிங்களா? டவுட் இருந்தால் அதை போட்டு பார்த்துங்க. ஸோ 574 கழித்தல் 543, ஸோ பார்த்தீங்கன்னா 31 வருதா? அப்போ அதை தான் போட்டிருக்கேன். இப்போ இந்த ரெண்டு உள்ள டிஃப்ரென்ஷியேட் இதையும் வந்து டிவைட் பண்ணணும், தமிழில் வந்து வகுக்கணும், சரிங்களா? ஸோ இப்போ போடுறேன் பாருங்க. 24 டிவைடட் பை 31 வருதா? 0.77 வருதா? இதுதான் பவர் ஃபேக்ட் வந்துருச்சா? ஸோ இதே கால்குலேஷன் மறுபடியும் வந்து ரெண்டாவது ஒன்று இருக்கு பாருங்க. 24 டிவைடட் பை 34 எவ்வளோ வந்திருக்கு? 070 அந்த வந்திருக்கா? 71 போட்டிருக்கேன். அதாவது இது கொஞ்சம் அந்த 0.5 அதிகமாகிருச்சுல, அதனால் 71 வருது. ஸோ இதில் அதிகமாக வந்து ரொம்ப குறைஞ்சி வந்து இதுதான். ஸோ 10 யூனிட் ஓடி இருக்குது, பட்டு KVAH வந்து 32 இருக்குது. இதை போட்டு பாருங்களேன். 10 டிவைடட் பை 32 32. ஸோ வந்திருக்கா 0.31. ஸோ இதுதான் இங்கே வந்திருக்கு. ஸோ இது என்ன பர்பஸ்னால், நீங்கள் போடக்கூடிய மோட்டார், சரிங்களா? இண்டஸ்ட்ரியல் மோட்டாரும் சரி, மோட்டார் பார்க்கணுன்னாலும் சரி, சப்மர்சல் மோட்டாரும் சரி, எந்த ஒரு மோட்டாராக இருந்தாலும் அதுக்கு வரக்கூடிய வோல்டேஜோட இதுவும் அந்த கரண்ட்டோட இதுவும் ஒன்றா இருக்கணும். அது ரெண்டு டிஃப்ரென்ஷியேட் ஆனால் மட்டும்தான் பவர் ஃபேக்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அதுதான் முக்கியமானது. இப்போ இதில் வந்து என்னென்னா 10 யூனிட் கரண்ட்டு சாப்பிட்ருக்கு, அதாவது 10 யூனிட் வந்து இது சாப்பிட்ருக்கு கரண்ட்டு.
ஸோ அதுக்கு ஈக்குவலாக வந்து இது வந்து ஈக்குவலாகி இது வந்திருக்கணும், இது இதோட சேர்ந்து வந்திருக்கணும். ஸோ இது வந்து கம்மியாகி இது அதிகமானாலே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நிறையா வரும். ஸோ இதுவும் வந்து இந்த 24க்கு ஈக்குவலாக இது 24ன்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரிசல்ட் 1ன்னு வரும். ஸோ 24க்கு 25 இருக்கலாம், 26 இருக்கலாம். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட் வராது. அப்புறம் 0.9495 அப்படி தான் வரும். ஸோ இது கம்மியாகவும் இது அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பவர் ஃபேக்ட் பெனால்ட்டி போடுவாங்க. சரிங்களா? இதுதான் இதோட ரிசல்ட்டு. இது மேனுவல் கால்குலேஷன் தான். இப்படி தான் வந்து என்ட்ரி பண்ணுறாங்க. இந்த நம்பரை என்ட்ரி பண்ணுவாங்க, இந்த நம்பர் என்ட்ரி பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக் கிடையாது. எங்கள் பகுதியில் டிஎன்இபியில் வந்து இன்னும் ரீடிங் எடுக்கிற ஆள் இந்த நம்பர் என்ட்ரி பண்ணுவாப்புல, இந்த நம்பர் என்ட்ரி பண்ணுவாப்புல கிளம்பிடுவாங்க. சரிங்களா? கமர்ஷியலில் பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குன்னு வந்தால் இந்த நம்பர் மட்டும்தான் என்ட்ரி பண்ணுறாங்க. ஸோ இதுதான் விஷயம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.